implies that the researcher must control the influence of values on his studies or research. இப்போ ஒரு மனுஷனுக்கு வேல்யூஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுதான் நடக்குது, இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரல் ஒரு காமன் டாபிக் மாதிரி ஒரு வேல்யூஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரிலீஜனாக இருக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் பண்ணுற ஒரு ரிசர்ச்சர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ரிசர்ச்சில் ஸ்டடி, அந்த ரிசர்ச்சில் ஸ்டடியில் அவருக்கு சொல்லி கொடுத்த அந்த வேல்யூஸ் வந்து இருக்குல்ல, ரிலீஜனு இல்லை சொசைட்டியில் ஃபேமிலி இருக்குல்ல, சாரி இப்போ ரிலீஜன் இல்லை சொசைட்டியில் ஃபேமிலி இருக்குல்ல, அங்கே சொல்லி கொடுத்த அந்த வேல்யூஸை இந்த ரிசர்ச்சில் ஸ்டடிக்குள்ள நீங்கள் கொண்டு வரக்கூடாது. அந்தளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும் உங்களுக்குள்ள. ஸோ அது எப்படி இருக்கோ, நீங்கள் பண்ணுற ரிசர்ச்சோட ஆன்சர் எப்படி இருக்கோ அது அப்படியே தான் வரணும். உங்களுக்கு வேண்டிய மாதிரி மாற்றிலாம் சொல்லக்கூடாது, உங்களோட வேல்யூஸை க்ளைம் பண்ணக்கூடாது. 7th one, the last one. Seventh one, insist on the scientific method and techniques. சயின்ஸ் வந்து அது வந்து சயின்டிஃபிக் மெத்தட்ஸில் தான், அது சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸில் தான் இல்லை, அது அப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. A branch of knowledge can be called a science only if it relies on the scientific method. A branch of knowledge can be called a science only if it relies on the scientific method. இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இப்போது ஒரு ஸ்டடியை இல்லாட்டி ஒரு பிரான்ச் ஆஃப் நாலேஜ்னா எப்படி சயின்ஸ்ன்னு எடுத்துக்கோங்கன்னா, அது வந்து ரிலை பண்ணும் ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் அதை ரிலை பண்ணி தான் அந்த ஸ்டடி இருக்கணும், இல்லாட்டி அந்த சப்ஜெக்ட் இருக்கணும், இல்லை அந்த நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் அந்த சயின்ஸுன்னு எடுத்துக்குவாங்க. இட்ஸ் பிரான்ச் ஆஃப் சயின்ஸுன்னு எடுத்துக்கோங்க, கால்ட் ஆஸ் சயின்ஸ்னு எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு யார் ஃபவுண்டேஷன் மேக் பண்ணாங்கன்னா, ஃப்ரான்சிஸ் பேக்கன், who laid the foundations of modern scientific method, insisted that science should follow a systematic method in its studies. இப்போ ஃப்ரான்சிஸ் பேக்கன் என்ன சொன்னார்னா, நம்ம மாடர்ன் ஏஜில் பண்ணுற சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தட் இருக்கும். சிஸ்டமேட்டிக் மெத்தட் அதை படிக்கிறதுல வந்து ஒரு அதை ரிசர்ச் பண்ணுறதா இருக்கும், அதை ஸ்டடி பண்ணுறதா இருக்கும், இல்லை அதை படிக்கிறதா இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும் அதில் ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் இருக்கும், சிஸ்டமேட்டிக் மெத்தட் இருக்கும். அப்போ தான் அதை சயின்ஸ்னு எடுத்துக்க முடியுன்ற மாதிரி சொன்னார் அவர். ஆஸ் Carl Pearson remarked, the unity of all science consists alone in its method, not in its material. கார்ல் பியர்சன் என்ன சொன்னார்னா, எல்லா சயின்ஸும் ஒன்றிணைக்கிறது வந்து அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் கிடையாது, அதில் இருக்கிற மெத்தட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ Classification of science. Science are classified into physical or natural science and social science. Physical science studies are the physical characteristics of the world. For example, geology, physics, chemistry, astronomy, botany and zoology. இப்போ சயின்ஸ் வந்து கிளாசிஃபை ஃபிசிக்கல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்கலு, நேச்சுரலு, அதுக்கப்புறமா சோஷியல் சயின்ஸில் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ இல்லை ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஜியாலஜினா இப்போ நம்மளோட பூமியோட ஜியோகிராஃபிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இப்போது நம்ம இந்தியாவில் ஜியோகிராஃபிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் வந்து நம்மளால் அதை தொட முடியும், பார்க்க முடியும். தட் இஸ் ஃபிசிக்கல். அதனால இப்படி தொட முடியும், பார்க்க முடியும். இப்போ இந்த கேமராவே எடுத்துக்கோங்க, என்னால் பார்க்க முடியுது, ப்ளஸ் அதை என்னால் தொட முடியும், அதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு என்னால் பார்க்க முடியும். அது ஃபிசிக்கலாக அதை மெஷர் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். ஃபிசிக்ஸ் அது மெஷர்மெண்ட் அதெல்லாம் பண்ணி இது பண்ண முடியும். கெமிஸ்ட்ரி, ஆஸ்ட்ரானமி ஃபிசிக்கல். ஏன்னா நம்ம ஸ்டார்ஸை பார்க்கணும், ஸ்டார்ஸ் என்ன இட் ஹேஸ் அ ஃபிசிக்கல் பேஸ், அது ஃபிசிக்கலாக நம்மளால் பார்க்க முடியாது. பாட்னி வந்து பிளான்ஸ் ஃபிசிக்கல், அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் பாடி இருக்குல்ல, நம்மளால் பார்க்க முடியாது, தொட முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜூவாலஜி
ஜுவாலஜி வந்து அனிமல்ஸை பற்றி படிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் சோஷியல் சயின்சஸ் டீல்ஸ் வித் சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி இன் அ சயின்டிஃபிக் வே. சோஷியல் சயின்சஸ்ன்றது இட் டீல்ஸ் வித் சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி இன் அ சயின்டிஃபிக் வே. அதாவது சோஷியல் சயின்ஸ் வந்து நம்மளோட நம்மளோட சொசைட்டி நம்ம சுற்றி இருக்கிற இடத்த சோஷியல் ரிலேஷன்ஷிப்பாகவும் பார்க்குது, சோஷியோவும் பார்க்குது, எக்கனாமிக்னு இப்போ நம்மளோட மணி இன்கம்மு, நாட்டோட இன்கம்மு அப்படின்ற மாதிரி அந்த மணி பேசிஸ்லையும் பார்க்குது, பொலிட்டிக்கல் வேலையும் பார்க்குது. ஒருத்தர் வந்து அவரோட பார்ட்டி மூலியமா நம்மளை எப்படி பார்த்துக்கிறாரு, இந்த இடத்த எப்படி பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரி கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ், நம்மளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும், நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ஸையும் சொசைட்டியை அந்த 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 விதமாக பார்க்குறது வந்து சயின்டிஃபிக் வேல பார்க்குறதாங்க பார்க்கணும். இந்த words of Ian Robertson, social sciences studies various aspects of interrelated matter of society. In a simple word, social sciences studies complex aspects of human life in a scientific way. இயன் ராபர்ட்சன் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு சோஷியல் சயின்ஸ் ஸ்டடிஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் மேட்டர்ஸ் ஆஃப் சொசைட்டி. சோஷியல் சயின்ஸ் வந்து இப்போ நம்ம சொசைட்டிலே இன்டர் ரிலேட்டடா இருக்கிற விஷயங்களை வந்து அது வந்து படிக்குது. எப்படி சொல்றது, நம்ம சொசைட்டியில் நிறைய விஷயம் நடக்குது. இப்போ இந்த விஷயம் நடக்குதுன்னா இந்த விஷயம் நடக்குது, இந்த விஷயம் நடந்துச்சுன்னா அந்த விஷயம் நடக்குது. ஸோ அது எல்லாமே ஒரு மாதிரி இன்டர் ரிலேட்டட் இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்த வந்து சோஷியல் சயின்ஸ் வந்து படிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னு சொல்லியிருக்காருன்னா அவர் என்ன சொன்னார்னா, சோஷியல் சயின்சஸ் ஸ்டடீஸ் காம்ப்ளெக்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் இன் அ சயின்டிஃபிக் வே. அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விஷயங்கள், அதை புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற விஷயங்களை அது சயின்டிஃபிக் வேலை நம்மளுக்கு சிம்பிள் பண்ணி சொல்கிறதாக தான் சொல்லியிருக்காரு சோஷியல் சயின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப கஷ்டமானது. அது சயின்டிஃபிக் வே படித்து அது நம்மளுக்கு ஒரு சயின்டிஃபிக் மேனரில் சிஸ்டமேட்டிக் மேனரில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபிலாசபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஆந்த்ரோபாலஜி என்னன்னு தெரியாது சாரி, அதுக்கப்புறமா அண்ட் சோஷியாலஜி எக்ஸட்ரா இது கொடுத்துட்டாங்க. சோஷியாலஜி ஒரு சயின்ஸ் ஏன் இது படிக்கணும் சரி. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் அண்ட் சோஷியல் சயின்ஸ். ஓகே, ஃபாலோயிங் டேபிள், இந்த டேபிளில் இப்போ வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. அந்த 6 பாயிண்ட் அதில் தான் ஃபிசிக்கல் சயின்ஸ்க்கும் சோஷியல் சயின்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, முதல் பாயிண்ட்டை பார்க்கலாம். Physical sciences are making use of the scientific method in their studies in an effective manner to obtain the desired results. Further, they have been using this method since a long time. Physical science வந்து it's a scientific method in this it's in their studies. இந்த scientific method ஸ்டடீஸில் வந்து அது வந்து ரொம்ப இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இன்னும் ஒரு எஃபெக்டிவான மேனர் சாரி இன்னொரு நல்ல ஒரு மெத்தடில் போயிட்டு அதுலேருந்து நம்ம இன்னொரு அவங்களுக்கு தேவையான நம்ம ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறதுனால இதை வந்து இந்த சயின்டிஃபிக் மெத்தடை ஃபிசிக்கல் சயின்ஸை இந்த சயின்டிஃபிக் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறது. Further, they have been using this method since a long time. இந்த மெத்தடை வந்து ஆதி காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ஆதி காலம்னு சொல்ல முடியாது, ரொம்ப காலமாக இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாகப்பட்டது ஃபிசிக்கல் சயின்ஸ்னால் இட்ஸ் இட்ஸ் அ மெத்தட் ஆஃப் இட்ஸ் அ மெத்தட் சாரி ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்து ஒரு விதமான மெத்தடை யூஸ் பண்ணோம். அந்த மெத்தட் வந்து
ஒரு சயின்டிஃபிக் மெத்தட். ஃபிசிக்கல் சயின்ஸ் ஆல்வேஸ் யூஸ் சயின்டிஃபிக் மெத்தட். ஃபிசிக்கல் சயின்ஸ் எப்போவுமே ஒரு சயின்டிஃபிக்கான மெத்தட் தான் கொடுக்கும். அந்த சயின்டிஃபிக் மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால தான் ஒரு ரொம்ப இப்போ ஒரு விதமான டீட்டெயில் கிடச்சிருந்துச்சுன்னா அதோட அதோட ரொம்ப இம்ப்ரூவ்டான ஒரு எஃபெக்டிவான மேனரில் வேலை தேடி அந்த சயின்டிஃபிக் மெத்தட்னால அது இன்னொரு எஃபெக்டிவான வேலை தேடி இன்னொரு எஃபெக்டிவான வேலையில் ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு தேவையான ரிசர்ச்சோட ரிசல்ட்ஸ் வந்து அவங்களால எடுத்துக்க முடியும். அதுதான் இந்த ஃபிசிக்கல் சயின்ஸில் பண்ணாங்க. அதே சோஷியல் சயின்ஸில் பண்ணால் சோஷியல் சயின்ஸ் ஆர் ஃபேஸிங் மெனி டிஃப்ரென்சஸ் இன் மேக்கிங் யூஸ் ஆஃப் த சயின்டிஃபிக் மெத்தட். சோஷியல் சயின்ஸ் ஆர் ஃபேஸிங் மெனி டிஃப்ரென்சஸ் இன் மேக்கிங் யூஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட். அதாவது சோஷியல் சயின்ஸில் வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த சயின்டிஃபிக் மெத்தடை வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அது கஷ்டம். Social sciences are facing many differences in making use of the scientific method. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. சயின்டிஃபிக் மெத்தட் யூஸ் பண்ணால் ஒரு விதமான ரிசல்ட் கிடைக்குது. அதுவே வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணால் ரொம்ப வேற ரிசல்ட் கிடைக்குது. ஸோ only during the recent decades the scientific method has been applied to the social investigations. ஓகே, எனக்கு புரியுது. அதாவது சயின்டிஃபிக் மெத்தடுக்கும் சோஷியல் சயின்ஸுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால அந்த மெத்தட்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணதே கிடையாது. சயின்டிஃபிக் மெத்தட் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இப்போ ஏர்லியர் டெக்கேட்ஸில் தான் இப்போ ஒரு 100-200 அவ்வளோதான், 100 years பேக் ப்ராப்ளம் மேக்ஸிமம் 100 years பேக்கில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மெத்தட். ஸோ அதனால தான் we are applying the scientific method to the social science. Scientific method has been applied to the social investigations. சோஷியல் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லேயும் சயின்டிஃபிக் மெத்தட் ஒரு 100 years முன்னாடிலன்னா ஒரு ஏர்லியர் டெக்கேட்ஸ்லாம் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காங்க. அது முன்னாடி வரைக்கும் சயின்டிஃபிக் மெத்தட் வேறு, இது வேறு, அந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட்